வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எஸ், மார்னிங் டைம் அண்ட் இப்போது மணி வந்து 10 ஆகுது. நல்லா தூங்கி நல்லா எந்திரிச்சாச்சு. ட்ராவலிங்கில் இருந்த அந்த கிளப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நம்ம இப்போ வந்து வண்டி வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், ஓகேவா? நம்ம இனிமேல் பேசிகிட்டே தானே இருக்க போகிறோம். முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். நேற்று வாட்டர் வாஷ் பண்ண இடத்துல பாருங்கள், சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் பக்காவாக 35 ரியால் தான் வாங்கினாங்க. டோர் பாலிஷ் அது இதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர். வண்டி RPM 1100 வந்துருச்சு. இப்போது சார்ஜர் நான் ரொம்ப நாளாக நான் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஹவாவியோட சார்ஜர் கிட்டத்தட்ட எனக்கு நம்ப மாட்டேங்க 5-6 இயர்ஸாக யூஸ் ஆகிட்டுருக்கு. 110 ரியாலுக்கு சம்திங் அப்போவே வாங்கிச்சு, ஒரு 5-6 இயர் முன்னாடி. ஓகே, இது அப்படியே இப்போ மேலே சொருவிக்குவோம். மேலே சொருவியாச்சா? இப்போது ஆண்ட்ராய்டுக்குள்ளது எங்கே? இது வந்து இங்கே, அதை வந்து இங்கே மேலே சொருவிக்குவோம். ஓகே, இப்போது இது எங்கே போச்சு? இனிமேல் இது ரெகுலராக இங்கே நம்மளுக்கு ஏசிலேயே இருக்கணும் இது. அதனால் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொருவி வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ பிடிங்கிடுவோம். இது வேஸ்ட்டு. ஒரு ஹோல்டராக இத்தனை ஹோல்டர் நமக்கு தேவைப்படாது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக இந்த இடத்துல வேணாம், இங்கே வந்து கிளிக் பண்ணிக்குவோம். எஸ், இந்த இடத்துல உட்காந்துருச்சு. மொபைல் வச்சோன்னா டபக்குன்னு இப்படி உட்காரும், புரியுதா? அப்படியே ஈஸியாக எடுத்தோமா வச்சுட்டு விட்ருணும், அது பாட்டுக்கு இப்படி பிடிச்சிக்கும். எஸ், இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணிவிடுவோம். சார்ஜ் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிட்டுக்கோங்க ஜிஃபேம். வண்டியோட ஃபுல் செட்டப் முடிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு, ஓகேவா? இன்னொரு ஒயர் இருக்குது, அதில் இன்னொரு ஒயர் கீழே மட்டும் சொருவி ஐஃபோனோட ஒயர் அதில் சொருவி விட்ருவேன். அப்புறம் இது நம்மளோட மைக்கோட பவுச். அது 3 மொபைல் கிடையாது. இந்த மொபைல் சிம் ஒன்று இருக்குது, அதை வந்து சிம்மாக மாற்றி ஐஃபோனில் போடணும். ஏன்னா இப்போ 3 மொபைல் தூக்கிட்டு போக முடியாது. இதில் ஆர்டர் வரும். இப்போ நீங்கள் பார்க்குற ஐஃபோனில் ஷூட் பண்ணுவேன், இதில் கஸ்டமர் சாய்ஸ்லேருந்து கால் பண்ணுவேன், அது இதில் வரும். சிம் கார்டுக்கு போட இடம் இல்லாமல் இந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமே சரியாகிவிடும், கவலை வேண்டாம். ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். கிளம்பி ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம அப்படியே ஜம்ப் அடிச்சு போய்கிட்டே இருக்கலாம் ஜிஃபேம், ஓகேவா? ஓகே ஜிஃபேம், மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் ஒன்று கொடுத்துக்கோங்க. லெட்ஸ் கோ. வாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் செட்டப் பண்ணி வண்டி வார்ம் அப் பண்ணி எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போது கிளம்புவோம். ஆன் பண்ணேன். முதல் ஆர்டரு ஜாய்ஸில் தான் ஆன் பண்ணி வச்சோம். அவன் என்னடானா பொசுக்குன்னு நம்மளுக்கு இங்கே கொடுத்தான். எங்கே அப்படின்னா நம்ம இங்கேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு போ அப்படின்னு ஒரு போடு போட்டான். அதை போட சூப்பரில் ஏர்போர்ட்டுக்கெலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பையை கழட்டிடுவோம். ஸ்டேரிங்கில் கொடுத்தது பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் கிரிப்பு கிடைக்க மாட்டுது. டக்குன்னு அது வலுக்குது ஒரு சில இடத்துல. அண்ணன் வந்து கிளம்பிட்டாரு கிட்ட. ஸோ வாங்க, இன்றைக்கி எத்தனை ஆர்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. பிகாஸ் ஜாய்ஸ்காரங்களுக்கு மட்டுமே நம்ம டெய்லி நம்ம ஓட்டுறமோ இல்லையோ அந்த 30 ரியாலுங்கிறது பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம பே பண்ணுறதுக்கோசரமே இதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டிடணும். அதாவது எப்படின்னா முதல் 3 ஆர்டர் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய ஆர்டர்கள் நமக்கு அப்படின்றது தான் கணக்கு. ஸோ வாங்க, எப்படியாவது டக்குன்னு போவோம். எல்லாம் அதிகம் உள்ளது அப்படி இப்படின்னு தான் வந்துக்கிட்டு இருக்கு. பக்கமாக உள்ளது எதுவும் வர மாதிரி தெரியல. அதனால் ஏதாவது ட்ரை பண்ணுவோம். பக்கத்தில் என்னென்ன வருதோ அதான் எடுக்கணும். பிகாஸ் அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, நேற்று விளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம அதிகமாக ஓட்டினாலும் 13 ரியால் தான் கிடைக்க போகுது, கம்மியாக ஓட்டினாலும் 13 ரியால் தான் கிடைக்க போகுது. அப்போது பக்கம் இருக்கிறத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கிறதுக்காக முயற்சி பண்ண போகிறோம். லட்சு எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி தெரியல இவங்க இந்த ரூல்ஸ் போட்டதுக்கப்புறம். இப்போதைக்கு எந்த ஒரு ஆர்டர் வரல. ஒரே ஒரு ஆர்டர் தான் பாப்பப்பே ஆச்சு. ஊருக்குள்ளே போவோம், ஊருக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன இதுன்னு. இப்போ குளிர் டைமுங்கிறதால மேக்ஸிமம் காஃபி ஆர்டர் ரொம்ப நேரத்துக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு நார்மல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சாப்பாடு அது இது பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் மார்னிங் டைம் வேறையா, அதனால் காஃபி தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ ஃபஸ்ட்டு போவோம், நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வாங்க ஜிஃபேம், ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவ்வளோதான், ஆரம்பிச்சிச்சுல. கம்ப்யூட்டர் மாதிரி ரோபோ மாதிரி அப்படியே இப்போ டெய்லி இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஜிஃபேம். லெட்ஸ் கோ. ஜிஃபேமே 11 ரியாலுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ரொம்ப நேரமாக எல்லாம் பெரிய ஆர்டராக தான் போட்டுட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணேன். இப்போ டக்குன்னு 11 ரியாலுக்கு ஸ்டார் பக்ஸ் கிடச்சிச்சு. ஐ திங்க் ஸோ அந்தாண்ட ஏரியா பக்கம் தான் இங்கே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும், தெரியல. பட் ஜாய்ஸில் 11 ரொம்ப பக்கம்னு நினச்சிடக்கூடாது. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார் பக்ஸ் இது தானே, எதிராக கதவு 2 பக்கமும் இருக்குது. சரி போ, ஏதோ ஒன்று தூக்கிட்டு கிளம்புவோம் இங்கேருந்து. வாங்க ஜிஃபேம், சக்ஸஸ்ஃபுல்லி ஃபஸ்ட் ஆர்டர் தூக்கியாச்சுங்க ஜிஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரியாத் பார்க் மால். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3rd ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். இன்னொன்று ஏதாவது அப்படியே பாப்பா பார்த்துன்னா அதே ஏரியாவுக்கு டக்குன்னு இது கூட 2 ஆர்டராக சேர்த்து வச்சு நம்ம தூக்கிட்டு போக முடியும். பட் எதுவும் பாப்பா போக மாட்டேது. நான் வந்து இந்த ஷோபாக்கில் வந்து மாட்டிட்டேன். எப்பயுமே ஜாய்ஸ் ஓட்டுறவங்க இந்த ஷோபாக் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்களோட எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் 100% டிலே பண்ணுவாங்க.
ஆளுங்களே எப்பயுமே ரொம்ப கடையில் கம்மியாக வச்சுருப்பாங்க. கம்மியாக தான் வச்சே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேலையும் வாங்குவாங்க. கடுப்பாகும். ஏன்னா ஷோபக்குன்ற அந்த கடை பேர் தான், பட் உள்ளே வந்து இவங்க க்ளவுட் கிச்சனுன்ற பேரில் ஏகப்பட்ட கடை, ஒரு 10 கடைக்கு மேலே இவங்களே வச்சுருப்பாங்க. 10 விதமாக செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் டிலே ஆகும். ஆல்ரெடி நமக்கு முன்னாடி 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு எப்போ கொடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணுவோம். நம்மளது ஆர்டரும் என்னன்னு சொல்லி தெரியல. கன்ஃபார்ம் பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே முருஜ் ஏரியா அங்கே போய் விட்டுட்டு, அந்த முருஜ் ஏரியாவில் ஹோட்டல் இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நோந்து நம்ம யாஸ்மின் ஏரியாக்குள்ளேயே மறுபடியும் நம்ம ரவுண்ட் அடிக்கலாம் ஜிஃபேம். ஓகேவா? சரி வாங்க. ஏன்னா எப்படியாவது டெய்லி கிட்டத்தட்ட 18 ஆர்டராவது நம்ம அடிக்கணும். அப்போ தான் கட்டுப்படி ஆகும். 18க்கு மேலே அடித்தா லாபம், 18ஆவது அடித்தாலும் லாபம் தான். அதுக்கு கீழே அடித்தா லாஸ். பிகாஸ் பெட்ரோல் செலவு இருக்குது, சாப்பாடு செலவு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்ல. அதனால் வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆர்டர் வந்தோடனே இப்போ நம்ம தூக்கிட்டு கிளம்புவோம் ஜிஃபேமே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். ரியாத் பார்க்லேருந்து இப்போ 3வது ஆர்டர் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ தான் கொடுத்தானோ. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு தான், என்ன பண்ணுறது, பண்ணி தான் அவனுமே. அண்ணன் வந்து 5வது ஆர்டர் எடுக்க போயிடுச்சு. நான் இப்போ தான் 3வது ஆர்டரு. அவருக்கு வந்து ஒரே டைமில் வந்து 2 ஆர்டர் வந்துச்சு. டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. எனக்கும் வந்தது. தூக்கலான்னு பார்க்கக்குள்ளே டக்குன்னு சோழியை முடிச்சு அனுப்பிட்டாங்க. எவனோ வேறு யாரோ தூக்கிட்டாங்க. சரி ஓகே, இப்போ முருஸ் பக்கம் தான் போகிறோம். பண்ணிவிட்டு கிளம்புவோம். நம்மளுக்கு என்ன எத்தனை ஆர்டர் ஓட்டினா என்ன, நம்ம டார்கெட் 18 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போராடி கொண்டிருக்கிறோம். ஸோ லெட்ஸ் கோ. நேராக இப்போ இந்த 18 ஆர்டர் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் போகிறதில்ல. 18க்கு மேலே பண்ணால் நம்ம நினச்ச மாதிரி லாபம். கைஸ் அதே மாதிரி வாலெட்டில் பார்த்தேன். என்ன தெரியுமாச்சு, 10 ரியாலுக்கு நான் ஒரு ஆர்டர் ஓட்டினேன். ஓகேவா? சாரி 11 ரியாலுக்கு நான் ஒரு ஆர்டர் ஓட்டினேன். ஆனால் உள்ளே போய் பார்க்குறேன் 13 ரியாலுக்கு ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதுக்கப்புறம் என்னது 14 ரியாலுக்கு ஒரு ஆர்டர் எடுத்து ஓட்டினேன். அது 13 ரியால்னு காட்டுது. ஸோ ஒரு ஆர்டரில் ₹1 எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சேன், ஒரு ஆர்டரில் அதை மறுபடியும் விட்டுட்டேன். ஸோ என்ன பண்ணாலுமே இப்போ வாலெட்டில் இனிமேல் அப்படி தான் காட்டுது. பட் அது வந்து இந்த ஆஃபீஸ்காரங்க மட்டும்தான் இப்படி வைக்கிறாங்க. நீங்களாம் ஜாய்ஸில் ஓட்டுறீங்களே, ஸோ அந்த இடத்துலலாம் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இவங்க இந்த மாதிரி தான் வந்து வைக்கிறாங்க. ஸோ எனிவே பார்த்து கொள்ளலாம் எப்படி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுதான் இருக்கிறது. நான் அப்படியே உங்கள்கிட்ட நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஏன்பா அப்புறம் தூரலாம் வரும், அது இல்லாமல் நான் 18க்கு நான் எடுப்பேன், 18 ரியால் 18 19 ரியாலாம் வருமே, அதெல்லாமல் எடுப்பேன். ஆஃபீஸ்காரங்க என்ன தான் சொல்கிறாங்க, உன்னை யாருப்பா எடுக்க சொல்கிறா, உன்னால் முடிஞ்சா 500 ஆர்டர் வரும், 500 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணு, நீ 10 ரூபா எடு, 11 ரூபா எடு, உனக்கு லாபம் தானே, ஓட்டுப்பா போப்பா அப்படின்னாங்க. எந்த ஆஃபீஸ்காரங்களும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க தெரியுமா. ஆக்சுவலாக ஏன்டா நீ மட்டும் கம்மியாக எடுப்போம், உனக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து படி அளக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் இவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பண்ணல. உனக்கு எது விருப்பப்படுதோ அதை எடுப்பா அப்படின்ட்டாங்க. நம்ம அப்புறம் என்ன பண்ணுறோம், 13 ரியால் தானே, மிஞ்சி போனால் ஒரு 14 ரியால் ஆர்டர் எடுக்கலாம், 12 ரியால் 13 ரியால் இதெல்லாம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இனிமேல் நம்ம 14 ரியாலுக்கு மேலே வர ஆர்டர் இனிமேல் நம்ம தூக்க போகிறதில்ல. அதனால் என்னவோ இந்த 18 ஆர்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா, 18 டெலிவரியை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றது தான் ஒரு டவுட்டு. ஃபஸ்ட்டு வந்து தூக்கிட்டு இருந்தோம், நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு ஏற்ற அமௌண்ட்டை தூக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆர்டர் பேஸ் போட்டதால் அது என்ன கணக்கு அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஓட்டி பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த 3வது ஆர்டரை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேயே பங்காளி ஹோட்டலில் தான் இருக்கும் பக்கத்துலேயே, டக்குன்னு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிப்போம். மணி வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் 1 மணி ஆயிடுச்சுங்க, சாரி 12:57 ஆகிட்டு, 1 மணி ஆயிடுச்சு. நேராக போயிட்டு என்னன்னு சொல்லி அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாமாங்க. லெட்ஸ் கோ ஜிஃபேம். மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கப்பா ஜிஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 6 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பசி குடலை பெரட்டுது, பயங்கரமாக பெரட்டிச்சு 4வது பண்ணும்போது. பட்டு பசி இப்போ வந்து கொஞ்சம் மறுத்து போச்சு. என்ன பண்ணுறது, டிராஃபிக்கு அது இதுன்னு அடுத்தடுத்து ஆர்டரும் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் நம்மளோட டார்கெட்டும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்குள்ளே கொஞ்சம் முன்ன பின்னைகள்லாம் இருக்க தான் செய்யும். வெளிநாடுன்னு வந்துட்டா ஸோ அந்த சாப்பாடெல்லாம் முன்ன பின்ன ஆக தாங்க செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாட்டி ஊருக்கு போனப்பயே என்னடா இழைச்சிட்டேன் ஒல்லி ஆகிட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன சொல்ல முடியும் அவங்கள்ட்ட, ஆமாங்க நேரத்துக்கு சாப்பிட முடியல நான் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டி கிளம்பி வந்துட்டோம். பட் வாட் இஸ் ரியாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். பிகாஸ் டைமுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. மணி வந்து இப்போ 3 ஆயிடுச்சு. சாப்பாடு கிடைக்கிறது இல்லைன்னு இல்லைன்றதை விட என்னடா 20 கிலோமீட்டர் தூக்கி கொடுக்குறேன் ஓடா, அவனே 13 ரியால் தான் கொடுப்பான் கைஸ். 20 ரியாலுக்கு எவ்வளோ தூரம் கொடுக்குறான் தெரியுமா. நம்ம இப்போ முருஜ் பக்கத்தில் தான் இருக்கோம். அதனால் இப்போ வண்டி யூட்டன் போட்டு முருஜ்குள்ளே போவோம். முருஜ்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடும். 16 ரியாலுக்கு கொடுக்கிறார்கள். எங்கிட்டு சலாம் பார்க்கு உலையா, வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை. ஏதாவது பக்கத்தில் இருந்தால் தூக்கலாம், இது தூரமாக இருக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற காசுக்கு இனிமேல் நம்ம பக்கம் தான் பார்த்து ஓட்டிக்கணும்.
அதுவும் இல்லாமல் இப்போ இது வந்து டிராஃபிக்கான ஏரியா. இப்போ டிராஃபிக் ஆகிடுச்சு, எல்லாமே கிளம்பி போகிற டைம் ஆஃபீஸ் விட்டு. அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வரணும்னு ஆசைப்பட்றீங்க. ப்ரோ எனக்கு வேலை வாய்ப்பு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் திங், என்கிட்ட யாரும் இப்படி கேட்கும்போது நான் வந்து இன்னும் ட்ராவல்ஸை மட்டுமே நம்பி முழுக்க என்னால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வாய் விட முடியாது. பிகாஸ் நாளைக்கு எதனா ஒன்று பிரச்சனை ஆச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நல்லா இருக்காது. நான் என்கிட்ட வேலை வாய்ப்பு இருக்கும்போது நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நேரடியாக பேசுகிறேன், இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை வருது. இந்த மாதிரி ஓகே சூப்பர், இவங்கள்ட்ட போனால் கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ரெக்கமெண்டு பண்ணி விடுவேன். அதர்வைஸ் ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அதனால் என்னடா இவன் அவ்வளோ நல்லா வேலை பண்ணி ஏதாச்சும் ஒன்று கேட்குறோம் போகிறோம், இவன் என்ன இப்படி பண்ணுறான், ஒரு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், இவன் வந்து பதில் கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க தேவையில்ல. ஸோ அதை தான். மற்றபடி வரீங்களா வாங்க, டெலிவரி பாய்க்கெலாம் நான் டெலிவரி வேலைக்கு நிறைய இருக்குது. பட் இப்போ டெலிவரி வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்பெனிலேயே நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து கஃபாலா தான் எடுத்துக்கிறாங்க. கஃபாலா எடுத்துக்கிட்டால் 2000 ரியால் சம்பளம் கொடுக்குறாங்க தாராளமாக. சாப்பாடுக்கு காசு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் இது என்ன சொல்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். இருக்கிற இடத்த விட்டு இவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம கஃபாலா வாங்கி வரணும். கஃபாலா வேணுங்கிறவங்க வரலாம், தாராளமாக வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்பெனிக்கு டான்னு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை தள்ளுறாங்க. இவ்வளோ சூப்பராக பேமெண்ட் பண்ணுற ஒரு கம்பெனியை நான் பார்க்கவே இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்றதுக்காக சொல்லலை. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டாக அந்த கீட்டாவில் வண்டி ஓட்டினேன்னா கிட்டத்தட்ட 107 ஆர்டர் ஓட்டினேன், 107 ஆர்டர் ஓட்டினேன். கரெக்டாக ஒரு 865 ரூபா சம்திங். 15ஆம் தேதி வந்து வரும்பா சம்பளம் அப்படின்னாங்க. நானும் ஓகேன்னு கரெக்டாக வந்து 15ஆம் தேதி ஆச்சு. வந்து நான் அன்றைக்கி ஃப்ளைட்டில் இருந்தேன். அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியல. 16ஆம் தேதி இறங்கினேன். 17ஆம் தேதி டானே என்னோடய அமௌண்ட்டை போட்டாங்க. ஸோ சூப்பராகவே அல்டிமேட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னே நம்ம சொல்லி ஆகணும். ஓகேவா, சரி வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது நியரஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 10 ஆர்டர் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்துச்சு. பட் இந்த டிராஃபிக்கில் இப்போயே மணி 3 ஆகிடுச்சு. கண்டினியூ பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு இது, அதனால தான் வேறு வழி இல்லாமல் இப்போ நான் சாப்பிட போய்ட்டுருக்கேன். வாங்க சாப்பிட்டுட்டு மற்றதை கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. இப்போமே 14 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்காலி ஹோட்டலில் சாப்பிட வந்துட்டோம். ஒரு தண்ணி போதும்பா, எதுக்குப்பா 2 லிட்டரை. ஸோ பெங்காலி ஹோட்டல் தான் அது. ஸோ அந்த பெங்காலி ஹோட்டலில் ஒரு இது நிறைய வாட்டி நான் காமிச்சிருப்பேன். தண்ணி மாரி இப்படி தால் கொடுப்பாங்க. ஆனால் எப்படி தான் இதை போட்டு ஆக்குவாங்கன்னே தெரியாதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ பருப்பில் 4 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் சோறு எவ்வளோ வேணுமோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு 14 ரியாலுக்கு இது ஒரு வச்சுருக்கோம். வந்து भाई ये वाला नहीं, वो लास्ट में काला वाला था ना, वही तो उधर काला दिख रहा था. ஓகே, அங்கே என்னமோ கருப்பாக தெரிஞ்சது. இங்கே என்னமோ இப்படி வச்சுருக்காங்க. இது யாருக்கடா இங்கே இவ்வளோ வச்சுருக்காங்க, அதை தட்டுலையும் போட்டு வச்சுட்டாங்க சோறு. எனிவே ஸோ வாங்க இதை நம்ம இப்போ சாப்பிடுவோம். வச்சுப்பேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஜிஃபாம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து இப்போ ஒரு நர்ஜிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம டேரெக்டாக நர்ஜிஸ் அந்த ஏரியாவுக்கு போக போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அது, பட் நம்ம கிளம்புறோம் நம்மளோட ஏரியாவுக்கு தான். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த ஏரியாவுக்கு தான் இப்போ போகணும். இப்போ வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக ரியாத் வந்து டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும். மணி வந்து இப்போ கரெக்டாக 4 ஆகுது. இதிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் கச்சாமுச்சான்னு இருக்கும். 7:30 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் சம்திங் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். நர்ஜிஸ் பக்கம் போயிடலாம். அது ஏன்னா அது நம்ம ஏரியா. இப்போது நைட்டு 10, 11, 12 நம்ம நினச்ச டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இப்போ அந்த ஏரியாவில் தான் நம்ம சுற்றணும். நீங்கள் டெலிவரி பண்ணும்போது ஒரு நிமிஷம் இருங்க, போட்டு வச்சுருக்கேன் கழுத்தில் மைக்கு. ஸோ நீங்கள் டெலிவரி பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே இதை கொஞ்சம் உஷாராக நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன நடக்குது என்ன இல்லை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் இந்தந்த டைமில் டிராஃபிக் இருக்குது, இந்தந்த டைமில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து டெலிவரி அந்தந்த ஏரியாவில் சூப்பராக ஓட்ட முடியும். ஓகேவா? அதர்வைஸ் சவுதி அரேபியாவுக்கு டெலிவரி ஜாப்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் தாராளமாக வரலாம். ஹவுஸ் டெலிவரி ஜாப்க்கு வரலாம் கேட்டால் தாராளமாக வரலாம். ஏன்னா நம்ம ஊரில் அந்தளவுக்கு அந்த இன்கமோ வருமானமோ அப்போல்லாம் அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்குள்ளே தாராளமாக வரலாம். வாங்க வேலை செய்யுங்க. என்ன கடவுள்கிட்ட வேண்டிட்டு வாங்க, நல்ல வீடாக நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதர்வைஸ் நத்திங். அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்டி இந்த கொஞ்சம் ஒரு இடத்துல பில்டிங் காமிச்சிருப்பேன், அந்த இடத்துக்கு ஆர்டர் வந்திருக்கு. அண்ணனும் இங்கே தான் இருந்தேன். பாருங்கள், யதார்த்தமாக நான் இங்கே நின்று சாப்பிட்டுட்டு இருக்கேன். போன வண்டிச்சு எங்கே இருக்காரு, சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு தான் வெளியே வந்தேன், நீ எங்கே இருக்கா அப்படின்னு. நான் அந்த பங்காளி ஹோட்டல் தான் முருஜில் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு. அப்படியா, நானும் அங்கே தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்ச்சு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு அது சாப்பிட்டு வெளியே வந்துருச்சு. அப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வெளியே வந்தோம், பார்த்தோம், இதோ
கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று சாக்லேட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வாயில் போட்டு மெல்றதுக்கு. அது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த இது வாங்கிட்டு வந்திருந்தேன், முறுக்கு கிழங்கு சிப்ஸு அதெல்லாம் அந்த ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போடுவாங்கள்ல, அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ரூமில் வச்சிருந்தேன் சிப்ஸு, கிழங்கு சிப்ஸு, நேந்திர சிப்ஸ்னு சொல்லி வண்டியில் போகும்போது வச்சுக்கலாம் அப்பப்போ இன்னொருக்கு தெரிவிப்பேன். நான் பசிக்காக எவ்வளோ போராடிட்டு இருந்தேன். ஆர்டர் வருது, ஆர்டரும் ஒரு பக்கம் பார்க்கணும், பசியும் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது இருந்திருந்தால் நான் சாப்பிட்டேன், பசியை ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுருந்துருப்பேன். ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கி நைட்டு போன உடனே முதல்ல வண்டியில் தூக்கி நான் அதை போட்டுருவேன், பக்காவாக போட்டு வச்சு நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இப்போ வாங்க நேராக போவோம். 7வது ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன். 18 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ அதை எப்படியாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். பிகாஸ் இவங்களுக்கே 30 ரியால் கொடுக்கணும் அப்படிங்கக்குள்ளே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஜிஃபாம். அதனால தான். ஸோ ஒரு இது மற்றபடி வேறு எதுவும் இல்லை. லெட்ஸ் கோ. அடுத்து ஏதாவது கேள்விகள் இருக்குது சவுதி அரேபியா பற்றி, உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நான் பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, பாய், வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரைட் பாருங்கள், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படியே வரலாம், ரைட் வந்து ஈஸியாக போயிடலாம். ரொம்ப இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் போகிறதுக்கு சிக்னல் ரெட்டில் இருந்தாலுமே ரைட்டில் தாராளமாக நீங்கள் போகலாம். இப்போ ஒரு கார் ஒன்று போச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு கார் அங்கேருந்து இப்படி வளையும். ஆஹா, பஸ்கார் வேன்காரர் மறைச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சிக்னலில் வளையலாம். பட் ஒரு சில சிக்னலில் வளையறதுக்கு அலோடு கிடையாது எல்லாமே. பட் பெரும்பாலும் போகலாம். பட் கேமராலாம் இருக்குது அப்படின்னா சிக்னல் கிட்ட போய் நின்றுட்டு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. சுல்தான் ப்ரோ சொல்லிட்டாருப்பா, ஜஸ்ட் கரெக்டாக ப்ரோ சொல்லிட்டாரு, ரைட்டு ஃப்ரீ தான், நீ தைரியமாக போமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களா, நீங்கள் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே அது கிடையாது. ஆனால் பெரும்பாலும் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மாறுபடும். இழுது நின்று நிதானமாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் ஜிஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சி. ஆனால் நான் வந்தது பீஸா ஹட்டு தானே, இங்கே பீஸா ஹட்டுன்னு தான் போட்டிருக்கேன். வாங்க அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போவோம். இந்த பீஸா ஹட்டில் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு டெலிவரி தூக்குவோம். 11 ரியால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இங்கேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். பார்க்க ஈஸியாக தெரியுது, ஆனால் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும் தலைவர்களே. அதனால் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க இவ்வளோ பக்கமாக கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இப்போ வாங்க போவோம். டிராஃபிக்லாம் பாருங்கள் நல்லா முட்டிக்கிட்டு நிற்கிது. எல்லாருமே வீட்டுக்கு போகிற டைமு. கிளைமேட்லாம் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. பீஸா ஹட் எங்கே இருக்குது? இதோ அந்த லாஸ்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே 3 இருக்குது. கேஎஃப்சி, அதுக்கப்புறம் என்னது இது, CHAR சார்ஜ் கிரில்டு பர்கர். அதுக்கப்புறம் எனக்கு என்னடா பீஸா ஹட்டு கண்ணிலே மாட்ட மாட்டேங்குது. எங்கேயோ தேவையில்லாத இடத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஜிஃபேம். இருங்க ஜிஃபேமே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். கிட்டத்தட்ட இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணோம். 4th ஃப்ளோரில். இன்னைக்கு காலையிலேருந்து என்னடா அப்பார்ட்மெண்ட்டே வரலையேன்னு பார்த்தேன். நம்ம நேரத்துக்கு அப்பார்ட்மெண்ட்டாக தானே வந்து தாக்கும். ஸோ வரல நினச்சிட்டே இருந்தேன், வந்துருச்சு. ஸோ இப்போ போயிட்டு பண்ணிட்டோம். இப்போ வந்து 5 கிலோமீட்டரில் பிக்கப் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் எடுத்துருக்கேன். நம்ம யாஸ்மின் பக்கம் போய் ஆகணுன்றதால கொஞ்சம் தூரமாக உள்ள ஆர்டரை தூக்கி விட்டேன். அது போட்டு தாக்கிடுச்சு இவ்வளோ தூரத்துக்கு. பார்த்துக்கலாம் விடுங்க. கைர்வான் பக்கம் போகிறேன். அங்கே போயிட்டு இப்போ நம்ம டெலிவரி பண்ணிட்டு அப்படியே அதுக்கப்புறம் யாஸ்மின்குள்ளேயே நம்ம சுற்றலாம்ல. அதனால தான் இப்போ அந்த யாஸ்மின் எடுத்துருக்கேன். தலைவன்ட்ட இப்போ போயிட்டு விட்ட டெலிவரி பண்ணல. தலைவர் என்ன சொல்கிறாரு, ஃபோன் அடிச்சுட்டு அவங்க லொக்கேஷன் தான் வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் எடுத்தது ஒரு ஆர்டர் தான், கிடச்சதே ஒரு ஆர்டர் தான். டபுள் ஆர்டர் வரவே இல்லை இது வரைக்கும். நமக்கு ஒரு ஆர்டர் தான் கிடச்சிச்சு. ஃபோனை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டேன். எடுத்துகிட்டு கிட்ட வரைக்கும் வந்துட்டேன். சடனாக ஃபோன் வருது. சொல்லுங்கள் அப்படின்னு. எங்கே போய்ட்டுருக்குற அப்படின்னு. எங்கே போய்ட்டுருக்குறேன்? டெலிவரி பண்ண போய்ட்டுருக்கேன். யார் நீங்கள்? நான் தான் அந்த ஆர்டர் பண்ணது. எங்கே போய்ட்டுருக்கீங்க? என் லொக்கேஷனுக்கு வராமல் நீ எங்கே போய்ட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாப்புல. உங்கள் லொக்கேஷனில் தாங்க வந்துட்டுருக்கேன். இல்லை போய் சொல்லாத, நீ என்ன வேறு ஏதாவது ஆர்டர் எடுத்து வச்சுட்டு அங்கே கொடுக்கறதுக்கு எதுவும் போயிட்டுருக்கியா அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன் ஒன்று தாங்க என்கிட்ட இருக்கு. அப்புறம் எங்கே வேறு எங்கேயோ ரூட்டில் போகிற மறுபடியும் அதை சொல்கிறேன். நான் சொன்னேன் நீங்கள் கொடுத்த லொக்கேஷன் என்னவோ ஆப்பில் என்ன வந்துச்சோ அந்த லொக்கேஷனுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். நீங்கள் வேறு எங்கன்னா இருந்தீங்கன்னா ஒரு வேளை தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்றத. நான் வந்து அப்ளிகேஷன் எங்கே காட்டுதோ அங்கே தான் நான் போவேன் அப்படின்ட்டேன். சரி நான் பார்க்குறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் உன்னை பற்றி. நீ 2 ஆர்டர் எடுத்து வச்சுருக்க, நீ வேறு எங்கேயோ போகிற அப்படின்றான் சம்மந்தமே இல்லாமல். அட என்னடா இது எதுவும் பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு போனேன், இறங்கினேன், ஃபோன் அடித்தேன். இந்த பில்டிங் உனக்கு தெரியுதா? அந்த நாமம் தெரியுது. சரி 4வது ஃப்ளோர் இருக்குவாங்க, தேங்க்யூ அப்படின்னு வச்சுட்டான். ஆனால் லூஸ் பையில உனக்கு ரூட்டு தெரிலன்னா என்னன்னு நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம். தலைவருக்கு ரூட்டு தெரில, இந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கான் அப்படின்றது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன ஃப்ளைட்டில் வரேன் அப்படி நேராக ஏறி டேரெக்டாக இறங்குறதுக்கு. அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரிலாம் இருக்குது, சுற்றி தான் வர முடியும், என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி அப்புறம் மேலே பொண்ணை காமிச்சாங்க, பாரு ஒரு ஆர்டர் தான் இருக்குது, உன் ஆர்டர் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபோன்லேயே நான் பேசிட்டேன், பீஸா தானே ஆர்டர் பண்ணீங்க? ஆமாம், அதை தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் என்ன அப்படின்னா, இல்லை வேறு எங்கேயோ போயிட்டுருக்குது, வேறு எங்கேயோலாம் போதும். அப்போ ஒன்று நீ தப்பாக கொடுத்துட்டு போ லொக்கேஷனா அப்படின்ட்டேன் நான். அவனுக்கு கொஞ்சம் டர் விட்டுருச்சு தலைவருக்கு.
லார்ஜில் அது வந்து ஆக்சுவலாக அந்த இப்போ பில்டிங் நான் ஒன்று காமிச்சல அதுக்கு பக்கத்தில். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, ஆஹா எதுவும் தப்பான லொக்கேஷன் எதுவும் சொறி விட்டோமா உள்ள அப்படின்ற மாதிரி. பாருங்கள் 1.5 கிலோமீட்டர் காமிச்சிட்டு 5 கிலோமீட்டருக்கு போயிட்டு பிக்கப் மட்டுமே கொடுத்துருக்கான். இதை இப்போ நான் கூட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். எனிவே பார்த்துக்கலாம், அப்படியே மெதுவாக உருட்டிட்டு நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். 8 முடிச்சுட்டு நம்ம 9வது எடுத்தாச்சு ஜிஃபேம். இப்போ வாங்க போகலாம். இப்படியும் ஒரு சில பேர்லாம் கிடைப்பாங்க, அதாவது அது சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த பதிவுகள். சம்மந்தமே இல்லாமல் நம்மளை போட்டு குடைவாங்க. நம்ம போயிட்டுருக்கிறது அங்கே தான், ஆனால் தேவையில்லாத வேலை பார்ப்பாங்க. எனிவே வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்புவோம், போயிட்டு இப்போ இந்த டெலிவரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். ஜிஃபேமே ஸோ ஃபைனலியாக 12 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். வாங்க கூடன்னு போகலாம். மணி வந்து பார்த்திங்கன்னா 7 போகுது. டோட்டலி 11 தான் ஓட்ட முடிஞ்சிருக்கு. என்ன கதைன்னு ஒன்றும் நமக்கு புரியலையே. எஸ், ஸோ பேக் டு தி டாபிக். நம்ம கமெண்ட்டை பற்றி ஒரு வீடியோலையும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் இன்றைக்கி போட்ட வீடியோவில். இந்த மாதிரி ப்ரோ நீ வந்துட்டு எப்பயுமே ஒரு வேலைக்கு சேர்ந்தனா அந்த வேலையை பற்றி தயவு செஞ்சு பெருமையாக மட்டும் பேசாத, அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு நீ போயிடுற, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கேமராவில் கொஞ்சம் இதாக தெரிஞ்சிச்சு, ப்ளஸ் நம்ம டெலிவரி தூக்க வேண்டிய கடை வந்துருச்சு, அதனால தான் அங்கே போயிட்டேன். ஸோ அதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரோ நீ எந்த வேலைக்கு போனாலும் அந்த தயவு செஞ்சு நீ சேர்ற வேலையை பற்றி பெருமையாக மட்டும் பேசாத, கொஞ்ச நாள் செய்கிற அப்புறம் அதை விட்டுற, அதுக்கப்புறம் வேறு வேலையை தேடிக்கிற, அப்புறம் இந்த வேலையை பற்றி நீ வந்துட்டு தப்பு சொல்கிற, அப்புறம் புது வேலையை வந்து நீ வந்து நல்லது சொல்கிற அப்படின்றாங்க. நான் இப்போ கீட்டாலேருந்து நவுந்துட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே, கம்பெனி வந்து நவுத்திட்டாங்க இதுதான் சொன்னேன் தவிர கீட்டா சரியில்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. 5500 கொடுக்குறாங்க, 1,20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அதை பற்றி நான் ஏன் தப்பாக சொல்ல போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய கம்பெனி வந்து நான் மாறுறதால நான் மாறிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஒன்றுக்கும் நான் செலவு பண்ணி மாறுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஜஸ்ட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான், அதில் நம்ம போட்டால் ஓட்ட போகிறோம். ஸ்விக்கி ஜொமாட்டோ தான் நான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் போட்டு டீல் பேசி நான் வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் வர கிடையாது. எதில் பைசா வந்து சம்பாதிக்க தான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அப்படி சம்பாதிக்க வந்திருக்கக்குள்ள எதில் லாபம் இருக்கோ அதில் தான் மனுஷன் தேடி போக ஆரம்பிப்பான். ஊரை விட்டு பொண்டாட்டி பிள்ளைகளாக விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா நஷ்டத்துக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது. ப்ளஸ் இந்த கீட்டாலேருந்து நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கீட்டா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அது வந்து கம்பெனி எடுத்த முடிவு. எங்கள் அண்டருக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக நீங்கள் வேலை பார்க்க முடியாது, அவ்வளோதான் 2 மாதம் தான் பார்க்க விடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீலான்சராக வாங்கினாங்க, ஃப்ரீலான்சரை விட்டுட்டு எங்கள் அண்டரில் வாங்கினாங்க. இப்போ அவங்க அண்டருக்குலாம் போயிட்டோம்னா லீவுக்கு போகிறதுக்கு எதுக்கு போகணுன்னாலும் அவங்கக்கிட்ட கெஞ்சிட்டு கிடக்கணும். நான் ஃப்ரீலான்சராக ஃப்ரீடமாக ஃப்ரீயாக இருக்க நம்ம மைண்ட் செட் படி நம்ம பாட்டுக்கு வேலை பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே நான் வந்தேன். மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கமும் இது கிடையாது. கமெண்ட் பண்ணவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த வேலையெல்லாம் நான் குறைலாம் சொல்ல, நல்ல கம்பெனி நல்ல இது. அதுவும் இல்லாமல் நான் வேலையை குறை சொல்லியிருக்க மாட்டேன், அந்த ஆஃபீஸை தான் குறை சொல்லியிருப்பேன். ஏன்னா பேமெண்ட் தர மாட்டாங்க, கஷ்டப்பட்டு நாங்கள் அப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேமெண்ட்டை கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும், கம்பெனி சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். அது ஏற்றுக்காதது உங்களோட இஷ்டம். நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா கம்பெனி நல்லா இருந்தால் எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் என்ன அதை மாற்றி சொல்கிறேன். ஆமாம் நான் சொன்னால் தப்புங்க, இப்போ அவர் போயிட்டார் வேலைக்கு, இன்றைக்கி அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, நான் தான் போய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத வேணால் நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? எல்லோரும் முன்னாடியும் இருக்கிறத சொல்லிட்டேன். இதுதான் போய் மாட்டணும்னு நினைக்கிறோம், போய் மாட்டுங்க, அவ்வளோதான், சிம்பிள். வாங்க ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பும். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ 12ஆவதா தெரியல, 12ஆவதுன்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ ஆர்டர் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 12 ரியால் தான் இங்கே இதே ஏரியாவில் பக்கத்தில் தான். ஸோ இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் பிக்கப் கொடுத்துடலாம். ஓகே, கஸ்டமர் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. 00ன்னு காட்டுது கேஷு. 5 கிலோமீட்டர் தான், பட் 13 நிமிஷம். லெட்ஸ் கோ, பறக்க ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து. இப்போது செம்ம பசிங்க. என்னடா போயிட்டு அது இதுன்னு போட்டு அடிச்சு விட்டு நாக் அவுட் பண்ணி சாப்பிட்டே அதுக்குள்ளே பசியான்னு கேட்டால் தெரிலைங்க, பசிங்க. இப்போது வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன், செம்ம பசி. பாருங்க, 1 ரியாலுக்கு குபுஸ், மீடியமான குபுஸ், நல்லா இருக்குல்ல. இதை வந்து இப்போயே பிச்சு வச்சுக்கிறேன், வண்டி ஓட்டிகிட்டே சாப்பிட்றதுக்காக பிச்சு வச்சுக்கிட்டா 1 ரியாலில் வேலையும் முடிஞ்சிருது, சீப்பாகவும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டெல்லாம் நான் இவ்வளோ குபுஸ் சாப்பிட மாட்டேன். இப்போ காசெல்லாம் சேவிங்ஸ் நிறையா பண்ணணும், பொறுப்புகள் அதிகரித்து விட்டனர், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. குபுஸை பிச்சு கைஸ், குபுஸ் பிச்சு விட்டால் போட்டாச்சே. இந்த குளிர் டைமுக்கு சுட இதை சாப்பிடும்போது உண்மையிலே ஆண்டவனுக்கு நன்றி, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். வாங்க இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு பேசுகிறேன். மாஸ்டர் சிஃபேமே. ஸோ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்சல் பார்ப்பீங்க. எஸ், ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ரொம்ப நாள் கழித்து 2 ஆர்டர் வந்திருக்குது. 2மே இந்த மஞ்சள் கலர் எல்லோ போர்ட்லேருந்து. இங்கே பாருங்கள்,
ரெண்டுமே தூக்கியாச்சு. 2 பேருமே ஒரே ஹோட்டலு, 2 பேருமே பக்கத்து தெருவு. அதனால் அப்படியே நமக்கே கொடுத்துட்டாப்புல ஜாய்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம தாராளமாக தூக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்களும் யாரும் பயப்படலாம் தேவையில்லை. ஓகேவா? வாங்க அது 2 எடுத்துகிட்டு போய் முதல்ல பறக்க கொடுத்துட்டு வருவோம். ஓகே ஜி ஃபேம். ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு நம்ம. வாங்க இப்போ நமக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் இந்த ஜாய்ஸில் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். பிரதர் என்னடா இப்படி வந்து ரெண்டு நீ ஒன்றா தூக்கிட்டு போறிய, அது ஒன்றும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது வந்து ஜாய்ஸ் ரூல்ஸ் படி ஒரு ஆளோட ஆர்டர் ஒரு ஆள் தான் தூக்கிட்டு போகணும், 2 ஆர்டர் கொடுக்கக்கூடாது. பட் அதே சமயம் ஒரே ஹோட்டலில் ப்ளஸ் ஒரே தெருவில் 2 பேரும் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க அப்படின்னா ஜாஹேஸ் நமக்கு 2வது ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறது தப்பு கிடையாது. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 ஆர்டர். இதை நான் 2மே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா. ஸோ இப்போ நான் 13வது ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நம்ம போகலாம். போயிட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னடா கிட்ட ரோடு க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். 19 நிமிஷம் 11 கிலோமீட்டர் காட்டுது. சம்மந்தம் இல்லாமல் ஏன்னு தெரியலையே. சரி, என்னமோ மல்கா வரைக்கும் நம்ம போகணும். போவோம். 2 ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம்ல, கிலோமீட்டர்லாம் கணக்கு பண்ணாமல் போய்க்கலாம். விடுங்க, கொடுன்னு ஓடுவோம். ஓடி போயிட்டு இப்போ நம்ம இதை 2த்தையுமே ட்ராப் பண்ணிட்டோம்னா சக்ஸஸாக ஆகிடும். ஃபஸ்ட்லாம் நான் பயந்துட்டு இருந்தேன், 2 ஆர்டர் வந்தால் ஆஹா ஏதாவது ஃபைனலி நம்ம போட்டு நம்மளை காட்டி விட்ருவானுங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் ஹோட்டலில். நம்மளாவது பயப்படுறோம். இப்படி அவங்க கொய்யால் அந்த யமனி மசரி சூடானிக்காரங்களாம் இருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபோனில் 3 ஆர்டர் வச்சுட்டு சுற்றுறாங்க அந்த ஆள். அதுக்கப்புறம் சரி தான் 3 எடுத்துகிட்டு எப்படா மேனேஜ் பண்ணுவோம் இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் இன்னொரு ஃபோனை காட்டுறான். இதுக்கே பயந்துட்டேன், அப்படி இதில் பாரு 2 தூக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். அடா பாவீங்களா, இப்படியாடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 5 ஆர்டர் தூக்கிட்டு, அதாவது எப்படின்னா ஹோட்டல் 100 மீட்டர் 50 மீட்டர் 60 மீட்டர் 700 மீட்டர் இதுக்குள்ளேயே தான் ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் போகக்கூடிய ஏரியாவை சேமாக சூஸ் பண்ணுறாங்க. ஏரியாவும் ரெஸ்டாரண்ட்டும் பக்கத்தில் சேம் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அதை அவங்க தூக்கிட்டு போகிறதுக்கு பயப்படவே மாட்டுறாங்க. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அநியாயம். நம்மளாம் 2 தூக்கினாலும் அள்ளு விடுது. நான் 2க்கு மேலே தூக்கவும் மாட்டேன். பை சான்ஸ் ஹோட்டல் நல்லா சீக்கிரம் சாப்பாடு கொடுத்துட்றாங்க, லேட் பண்ண மாட்டுறாங்க. அண்ட் சேம் ஏரியா அதே இடத்துல எக்ஸாக்ட்லி வந்திருக்கு அப்படின்னா 3வது தூக்குறது கூட நம்மளுக்கு தப்பு இல்லை. தைரியமாக நம்ம தூக்கிட்டு போயிடலாம் ஜிப்பேன். ஸோ தூக்குங்க, 1லேருந்து 2 தூக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே தூக்காதீங்க. கொஞ்சம் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆர்டர் அக்செப்ட் பண்ணி இந்த 2 ஆர்டர் அட் அ டைமில் நம்ம டெலிவரி பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு வந்து லாபம் தானுங்க. எதுக்கு நம்ம அதை விட்டு கொடுத்துட்டு, அதை தான். ஸோ எஸ், வாங்க இப்போ பறக்க ஆரம்பிக்கலாம் நம்ம. அகெயின் ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, க்ரீனில் தான் காட்டுது. ஆனால் 10 கிலோமீட்டர் இருக்குது. என்ன இதில் ஒரு பிரச்சனைனா, ஒரு கஸ்டமர் வீட்டில் வண்டி நிற்கும் போது அடுத்தது கஸ்டமர் ஃபோன் அடிச்சிடக்கூடாது. என்ன அங்கே நின்று போச்சு வண்டி, ஏன் நின்றுச்சு அப்படின்னு ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க, கேள்வி கேட்குறவங்க. நான் சொல்லுவேன், அதே இடத்துக்கு 2 வந்துச்சு, அதனால தான் நான் எடுத்தேன், இல்லைனா எடுத்துருக்க மாட்டேன், கவலைப்படாது, இந்த 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுக்கலாம். ஒரு சில பேர் நல்லவங்க இருப்பாங்க. ஓகே நோ ப்ராப்ளம், டெலிவரி பண்ணால் இவனுக்கு ஒரு 10 ரியால் கிடைக்குது, அது எதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதால ஒருத்தனுக்கு 10 ரியால் கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் அண்ணனுக்கு ஒரு வாட்டி ஒரு கஸ்டமருக்கு 2 ஹவர்ஸ் கழிச்சு கொண்டு போய் கொடுத்துச்சு. ஆனால் அந்த கஸ்டமர் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணார் தெரியுமா? ஸோ ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம வந்து போகலாம் லொக்கேஷனை நோக்கி. இன்றைக்கி நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணாமல் வித்தவுட் நாட் கோயிங் வீட்டுக்கு, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லி முடிச்சாச்சு. லெட்ஸ் கோ ஜிஃபேம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 15வது ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆமாம், ஹோட்டல் பேர் என்ன முதல்ல அதையே நம்ம தெரிஞ்சிக்கல. ஹோட்டல் பேர் பர்கர் ஹஞ்ச். எங்கேப்பா இருக்கிற? இந்த பக்கம் எதுவும் இருக்கிறியா? இல்லையே. நான் எங்கே இருக்கேன் ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். எஸ், பர்கர் ஹஞ்சு கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்கோ, எங்கிட்ட இருக்கான்னு சொல்லி தேடி பார்ப்போம். தேடி பார்த்துட்டு பயபுலிட்டேருந்து பர்கரை பிடிங்கிட்டு வருவோம். வாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹோட்டலே தாங்க, இந்த ஜிகின்னு இருக்கான்ல அவன் தான் பர்கர் ஹஞ்சு. சவுதியில் பொறுத்த வரைக்கும் பர்கரு, குபூஸு, ரொட்டி, பீட்சா, காஃபி, காவான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அப்புறம் கப்ஸா, இதெல்லாம் மோஸ்ட் செல்லிங் ஈட்டிங் டிஷ். சரி வாங்க போவோம் பர்கர் ஹஞ்சுக்குள்ளே. பர்கர் ஹஞ்சிலேருந்து ஒன்று தூக்கியாச்சு. அப்படியே ஷவர்மா ஹவுஸுக்கு அதே இடத்துக்கு இன்னொன்று வந்துச்சு. அதை தூக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஆனால் ஷவர்மா ஹவுஸில் லேட் ஆகுங்க, அது தெரியாமல் நான் மட்டும் தூக்கிட்டேன் பேர் படிக்காமல். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். 2வது வாட்டி 2 தூக்கியிருக்கேன். வாங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். இது 2 நான் கம்ப்ளீட் பண்ணால் 16 ஆர்டர் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஜிப்பேன். உள்ளே வேறு ஊருப்பட்ட கூட்டம் இருக்கும். இதில் வந்து எப்படியாச்சும் இப்போ நம்ம வாங்கிட்டு ஓடணும் ஜிப்பேன். வாங்க போகலாம் ஜிப்பேன். சக்ஸஸ்ஃபுல்லி 18வது ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். சம்திங் ஏதோ டயட் ஃபுட்டு போலக்குது இது. அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம் எடுத்துக்கிட்டு. இங்கே ஒரு விஷயம் என்ன ஆகி போச்சுன்னா,
ஆர்டர் வந்தது 12 ரியாலுக்கு தான். ஆனால் இங்கே சம்பவம் நடந்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 கிலோமீட்ரு வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, மண்டே குழப்பத்தில் இருக்கேன். முருஜுக்கு எந்த வழியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் தாங்க முருஜ் இருக்குது, இதுக்கு இந்த பக்கத்துலேருந்து ரூட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு டவுட் ஆகுது. அவ்வளோ இரிட்டேட் பண்ணி விட்டுருச்சு. இவ்வளோ தூரத்துக்கு போகுதுங்க வளைச்சி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதனால் இப்போ அப்படியே நம்ம சுற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் முருஜுக்கு இங்கேருந்து என்ன வழியே இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல. இங்கேருந்து யூட்டர்னும் இல்லை, யூட்டர்ன் இருந்தால் கூட அடிச்சுட்டு டக்குன்னு போகலாம். பட் இல்லாத ஒரு காரணத்தினால் முருஜ் என்ற ஏரியாவுக்கு நம்ம சுற்றி போகிற மாதிரி வருது. ஸோ வாங்க நம்ம சுற்றி தான் போய் ஆகணும். அதே மாதிரி இந்த வேலையை பற்றி சொன்னது, ஒரு கமெண்ட்டை படித்து நான் பார்த்து சொன்னது, அவர் மனசை புண்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இதை சொல்லவே இல்லை. அதாவது நான் சொல்கிறதே வந்து என்ன நடந்துச்சோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். யாராவது கீட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்திருக்கா இல்லையன்றது நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். கீட்டாவில் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட்டு. டைரெக்ட் அவங்களோட அண்டர் கஃபாலா மீன்ஸ் அவங்களோட பேரில் நம்ம இருக்கணும். இப்போ நான் வந்து என்னோட கஃபில் பேரில் இருக்கேன், நீ உன் கஃபில்ட்டெல்லாம் இருக்காது, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டு டோட்டலாகவே நான் தான் இனிமேல் ஸ்பான்சர் அப்படின்ற மாதிரி அவங்க வர சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நடக்காத ஒரு காரியம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்த உடனே அதில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே நான் வீடியோஸ் இந்தியா போகிறதுக்கு முன்னாடியே கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்றது எனக்கு தெரியலை. ஸோ பின்னாடி யோசித்து பார்த்தேன், நான் இது கூட யோசித்து பார்த்தேன், சரி நம்ம இவங்க அண்டர்லேயே போய்டும், அப்பயும் லாபம் தானே, மாதம் 5500 ரியால் சம்பளம், நல்ல சம்பளம், இது வந்து ஒரு நல்ல சம்பளம் தான் அப்படின்னு நினச்சேன். பட்டு இல்லைங்க, நாங்கள் எங்கள் அண்டரில் எடுத்துக்குவோம், நீங்கள் கஃபாலாவுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் எடுத்துப்போம், ஆனால் மாதம் 1000 ரியால், அதாவது 22,000 நம்ம ஊர் காசுக்கு நாங்கள் வந்து பிடிப்போம். எதுக்கு அப்படின்னா இக்காமாவுக்கு எவ்ரி 3 மந்த்துக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. ஸோ அது வந்து செட் ஆகாது. 4500 அந்த 4500 ரியாலில் பெட்ரோல் நம்மளே, எல்லாமே நம்மளே போட்டுக்கணும், சாப்பாடு ரூம் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்போ என்ன மிஞ்சும்? ஒன்றுமே மிஞ்சாது. அதுக்கு நான் ஃப்ரீலான்சராகவே ஃப்ரீடமாக வெளியே இருந்துக்கிறேன். எனக்கு ஒரு அவசரம், ஒரு நல்லது கெட்டதுன்னா நான் நினச்சேன் இப்போ நீ ஊருக்கு போகலாம். பட் அங்கே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்தது. அதர்வைஸ் ஏன்னா ஒரு 10 வருஷம் இருந்துட்டோம்ல, இன்னொருத்தங்க அண்டரில் 10 வருஷம் இருந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நான் வெளியே ஃப்ரீடமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு எந்த விதத்துலையும் இது வந்து ஒரு தப்புன்னு சொல்லி எனக்கு தோணலை. உங்களுக்கு எதுவும் தோணுச்சு இது தப்பு தான்ப்பா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? நானே இப்போ நிறையா பைசா சேவிங்ஸ் பண்ணணும், நிறைய பேத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு காசு. இப்போ ரீசெண்டாக ஒரு 60,000 கிட்ட கடன் ஆயிடுச்சு. ஒரு 30,000 துபாயிலேருந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே கொடுத்தாகணும். ஏன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஜனவரியில் கொடுக்குறேன்னு. என்னால் இப்போ இந்த ப்ராமிஸே முதல்ல காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். எப்படியாவது இதை வந்து நான் டக்குன்னு முடிச்சாகணும். லட்சி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது ஜிஃபேம். 18வது ஆர்டர் போய் கொடுத்துட்டு ஒரு 20 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாமா முடியுமான்றது தெரியல. பட் 18ங்கிறது நம்மளோட டார்கெட்டாக இருந்தது. இப்போது 19 ஆகிடும். ஏன்னா ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும்ல. இந்த பக்கம் வர ஆர்டர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பார்க்கலாம் என்ன வருது என்ன இல்லை அப்படின்றதெல்லாம். லெட்ஸ் கோ ஜிஃபேம், பறக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது மனசில் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, நம்ம அரைக்குறையாக சொல்லி விட்டுட்டோம், அதை அவங்க மனசை குத்திடக்கூடாது. அதே மாதிரி ஜாப் ஆஃபர்லாம் வருது. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா 10 வருஷம் நான் இங்கே பார்த்துருக்கேன் நல்லது கெட்டதெல்லாம். ஸோ அதனால் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாராவது ஒருத்தவங்க வேலைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எவ்வளவோ ட்ராவல்ஸ் இருக்குது, டக்குன்னு சொல்ல முடியும், என்னால் இப்போ கூட சொல்ல முடியும். பட் நாளைக்கு நீ தானே சொன்னிவன் நாங்கள் வந்தோம், நீ தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி என்ன கை காட்டிடக்கூடாது. ஸோ அதனாலே என்னால் வந்து யாரும் பிரச்சனையில் மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் எதுவுமே பேசாமல் இருக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எனிவே வாங்க, வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட போகுது. கிளம்பலாம் நம்ம நேராக வீட்டுக்கு. சரி வீட்டுக்குன்ற இந்த ஆர்டர் ஓட்டிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்புறமா ஃபைனலாக எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம 18வது ஆர்டர் எடுத்திருக்கோம். வீட்டுக்கு போய்ட்டு நான் அதுக்கப்புறம் ஓட்டினா இல்லை எவ்வளோ ஓட்டினது அந்த டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதை பற்றி பேசணும் அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் பேசுகிறேன் கண்டிப்பாக, ஓகேங்களா? மீன்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஜஹேஸ் ஆப்பையே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இப்போ வீட்டுக்கு. அண்டு மணி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 12:46 ஆகிடுச்சிங்க. மணி 1 மணி ஆக போகுது. காலைல 11 மணிக்கு 10 மணிக்கு 10 மணிக்கு நம்ம எந்திரிச்சோம். ஸோ 11 மணிக்கெலாம் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நைட்டு 1 மணி ஆக போகுது. வீட்டுக்கு இப்போ ரீச் ஆகிறதுக்குள்ளே 1 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். எஸ். ஸோ எத்தனை ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணேன்? 18ஓட முடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 18ஓட முடித்தோம். அதுக்கப்புறம் 19 ஓட்டணும், அதுக்கப்புறம் 20 ஓட்டணும். ஸோ இப்போ ரவுண்ட் ஃபிகராக 20 ஆர்டர்ஸ் வி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி.
வாங்க வீட்டுக்கு போவோம், ஃப்ரெஷ் ஆகும். இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்க முடியும். ஸோ வாங்க போகலாம். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிஃபேம். எல்லாமே எடுத்து உங்களுக்கு தான் போட்டுட்ருக்கேன், காமிச்சிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி டாப்பிக்கில் நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அந்த டாப்பிக்கு கண்டிப்பாக பேசுவோம், ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற ஒரு டாப்பிக்கில் சஜஷன்லாம் எடுத்து நம்ம கண்டிப்பாக பேசுவோம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நமக்கு சொல்லுங்கள் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்போம். லவ் யூ ஆல் ஜி ஃபேம். என்னடா எண்டிங்கை ரன்னிங்லேயே எண்டிங் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டால், எஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே எண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணெல்லாம் படுத்திருப்பாங்க. அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் தேவையில்லாத. அதனால் அது நமக்கு வேண்டாம். நேராக போகிறோம், சாப்பிட்றோம், எடிட் பண்ணுறோம், படுக்கிறோம். இதுதான் இப்போதைக்கு என்னோடய டார்கெட்டு. ஓகே ஜி ஃபேம், லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.